இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பயங்கர இருட்டுக்கு மத்தியில குழந்தையோட இருக்கிற 2 பேரு யாரோ ஒருத்தவனை படுக்க போட்டு அடிச்சு போட்டு கையில கத்திய வச்சு இறக்குறாங்க. அது மொட்டை கட்டி மாதிரி இறங்க மாட்டேங்கிறான். நல்லா சீவி மறுபடியும் இறக்குறாங்க, கையில ஓட்டைய போடுறாங்க. கட் பண்ணா அந்த ஊரு ஐயர் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறார். இந்த எதுக்க பேசிட்டு இருக்கிற ஆளு ஜாதி வெறி பிடிச்சவன், உயர் ஜாதின்னு தன்னைத்தானே வசதி பேசிக்க கூடிய ஒருத்தர். அவர் ஐயர் என்ன ஏத்தி விடுறாப்ல. உங்க வீட்டு பொண்ணு மேல கைய வச்சிருக்காங்க, சும்மா விட முடியுமா? ஒரு கை பார்க்க வேண்டாமா? ஊரே உங்க குடும்பத்தை தெய்வமா கும்பிடும் போது தெய்வத்தின் குடும்பத்தை கலங்கப்படுத்தலாமா? நாளைக்கு அவனை வர சொல்லுங்க, நான் ஒரு கை பாக்குறேன். அப்படி இப்படின்னு நல்லா ஏத்தி விடுறாப்ல. இவர் யாரு? இந்த ஜாதி வெறி பிடிச்சவர். அந்த பக்கம் பார்த்தா ராத்திரி ஒரு ஆளோட கைய பஞ்சர் பண்ணாங்கல்ல, அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இருந்த ஒரு குழந்தை அது அங்கதான் இருக்குது. அப்புறம் நம்ம ஐயரோட பொண்ணு இங்க இருக்குது. என்னடா கூத்து அப்படின்னு பார்த்தா, ஐயரோட பொண்ணு இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையே பெத்துக்குச்சு. இப்ப அந்த பக்கத்துல ஜாதி வெறி பிடிச்சவரை ஏத்தி விட்டார்ல, அது கூட இதை பத்தி தான். உங்க குடும்பத்துல கலங்கமாயி போச்சு, கலங்கத்தை நிவர்த்தி பண்ண வேண்டாமா? உங்க மருமகனை கூப்பிடுங்க, கோயில வச்சு பேசுவோன்னு கூப்பிடுங்கன்னு ஏத்தி விட்டுருக்காப்ல. இப்ப இங்க ஐயரோட பொண்ணு என்ன பேசிட்டு இருக்குதுன்னா, பையன் உங்களையே பார்த்து வளர்ந்தான்னா உங்கள மாதிரியே ரவுடி பயல் ஆயிடுவான், உருப்படியா வளர்க்கணும், திருந்துங்க, இல்ல ஊரை காலி பண்ணி வேற ஒரு ஊர்ல போய் நிம்மதியா வாழலான்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரு நம்ம ஊரை காலி பண்ணி போக கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். பையனுக்கு ஊட்டி விட்டது மட்டும் இல்லாம அப்பாவுக்குமே ஊட்டி விடுறாங்க அம்புட்டு லவ். அப்புறம் ஐயர் கூப்பிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு ஐயரை பாக்குறதுக்காக கோயில் பக்கம் இறங்கி வராங்க. ஒருத்தர் மருமகன், கூட இருக்கிற ஆளு மருமகனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த ஊர்ல ஜமீன்தார் ஒருத்தவர் இருக்கிறார் போல. ஜமீன்தார் பாக்குறதுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காராம். அவரை பாக்குறதுக்கு போற வழியில கோயிலையும் பார்த்துட்டு போகலாங்கிறதா இவங்களோட எண்ணம். கோயிலுக்குள்ள போகும்போது கத்தி எடுத்துட்டு போக கூடாதுன்னு கத்திய நண்பன் கிட்ட கொடுத்துட்டு நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்ட்டு இவர் போறார். என்ன வர சொன்னீங்களேன்னு கேட்கும்போது எதுவுமே பேசாம முன்னாடியே ஐயர் போக பின்னாடியே நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டே போறார். கோயிலுக்கு பின்பக்கத்துல போனதுமே திடீர்னு எங்க இருந்து எவன் அடிச்சான்னு தெரியல, பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அடுத்த நொடி ரத்தம் தெரிக்குது. ஐயரோட புடனைக்கு பின்னாடி ஐயர் உச்சா போய்கிட்டு இருக்க, இங்க ரத்தம் போய்கிட்டு இருக்குது. மருமகனை கொன்னு போட்டுறாங்க. அப்பவும் ஒரு துளி கண்ணீர் சிந்தாம இருகின மனசோட இருகின முகத்தோட அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு ஐயர். கட் பண்ணா ஐயரோட மூத்த பையன் பேசாம இந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடலாங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறார். ஆனா ஐயர் எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறார். திடீர்னு பார்த்தா ஐயரோட வீட்டுக்கு முன்னாடியே விறகு கட்டைகளை போட்டு இறந்து போன தான் புருஷனை அங்கேயே அடக்கி அவங்களுக்கு ஈமச்சடங்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. பெத்த பொண்ணோட தாலியை அறுத்தாலும் பரவாயில்ல, குடும்ப கௌரவம் தான் நினைக்கிற நீ எல்லாம் அப்பனா அப்படின்னு கேக்குது அந்த அம்மா. உனக்கு வேணா உன் பொண்ணு மேல பாசம் இல்லாம இருக்கலாம், எனக்கு எங்க அப்பா மேல பாசம் இருக்குது. அதனாலதான் இப்ப ஊஞ்சொன்னா கூட பக்கத்துல இருக்கிற நண்பரு ஐயரை போட்டு தள்ளிடுவாப்ல. அப்படி செய்யறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போன தான் புருஷனுக்கு கொல்லியை வச்சுட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து விலகி போயிடுறாங்க. ஆனா அடுத்த நடி பார்த்தா ஊர் ஜமீன்தாருக்கு முன்னாடி அந்த ஜாதி வெறி பிடிச்சவர் வந்து நிக்கிறார். ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறபடி ஐயரோட உதவியோட நான் ஒன்னும் ஐயரோட மருமகனை கொல்லல, ஆனா எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்கன்னு வந்து நிக்கிறாப்ல. உதவி கேட்டு நிக்கிறாப்ல. ஆனா பண்ணையாரு இந்த விஷயத்துல என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது, அன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. சரி போற வழிதானே கோயில் தானேன்னு உங்களை பாக்குறதுக்கு வந்த இடத்துல நீங்க செஞ்சு விட்டு இருக்கீங்க. இதுல யார் சொல்றது பொய் உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த இடத்துல என்னால உதவி செய்ய முடியாது, பின்னாடி உதவி கேட்டு வந்தேன்னா யோசிக்கலாம் அப்படின்ட்டாரு ஜமீன்தார். பண்ணையார் இவருக்கு இது ஒரு பெருத்த அவமானம், உதவி கேட்டு வந்து உதவி பண்ணலையேன்னு. எதுவுமே சொல்லாம எப்படி 4 அடி பின்னாடி போனவரு டப்புன்னு தான் செருப்பை கழட்டிட்டு அவர் முன்னாடி அப்படியே அமைதியா வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறார். இனிமே என் செருப்பு கூட உன் வீட்டு பக்கம் வராதுங்கிறத அப்படி சிம்பாலிக்கா சொல்றாரோ என்னவோ தெரியல. அந்த பக்கம் அப்பாவை இழந்த அந்த பையன் நம்ம படத்தோட ஹீரோவுக்கு இப்ப ஆறுதல் எல்லாமே அவரோட நண்பர். நம்ம பையன் மாமான்னு உசுர விடுறவன். அவர் தான் பையனை வளர்க்கறது செய்யறது எல்லாமே. என்னதான் இருந்தாலும் தான் நண்பனை அதுவும் ஐயரோட உதவினால கொத்தி கொண்டு போட்டுருக்காங்க. கொண்டு போட்டது யாருன்னு ஊரே பேசிட்டு இருக்குது அந்த ஜாதி வெறி பிடிச்சவரை. அவர் அப்ப நம்ம மாமங்காரன் சும்மா விடுவானா? நமக்கு விஷுவல்ல எதையும் காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த ஜாதி வெறி பிடிச்சவரை அடிச்சு கைய கால நொறுக்கி போட்டுருப்பாப்ல. இப்ப ராத்திரி சமயத்துல டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஊர்க்காரர் வராரு. என்னப்பா இப்படி பண்ணிவிட்ட? அதான் எதுவும் வேண்டான்னு பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு பேசி வச்சோம்ல அப்படின்னு பேசும்போது கேள்விப்பட்டேன், நான் அந்த ஆளோட கைய கால நொறுக்கி போட்டேன். யாரு? ஜாதி வெறி பிடிச்சவரோட. அந்த ஜாதி வெறி பிடிச்சவரோட பையன் என்ன கொல்லுவேன்னு சபதம் போட்டிருக்கானாமே. அப்படி என்ன கொல்ல முடியலன்னா எனக்கு மொட்டையாவது அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறானாமே. கேள்விப்பட்டுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் அவங்காலேயே பிடிச்சு இப்ப அந்த ஆளுக்கு நான் மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. மொட்டையும் போட்டாச்சுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அவர் போறாரு. ஆமா நீங்க மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த ஆளை என் அப்பாவோட இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கிறேனே அப்படின்னு பையன் பேசுறான். ஹீரோ கேக்குறான். ஒரு காலத்துல இவனும் நம்ம கேங்ல ஒருத்தவனாதான் இருந்தான், அப்புறம் பின்னாடி அந்த ஜாதி வெறி பிடிச்ச கேங்கோட போய் சேர்ந்துக்கிட்டான். ஆனா எப்பெல்லாம் அந்த ஜாதி வெறி பிடிச்சவனுக்கு நம்மள அடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த ஆளு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி அம்மனமாக்கி அடின்னு அடிப்பாப்லையா. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா எங்க அப்பாவை கொன்னது யாரு? அவர்தானா? நிஜமாவே அவர்தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போதெல்லாம் இப்ப இந்த வயசுல இதெல்லாம் கேட்க வேண்டாம், பின்னாடி உனக்கு விவரம் தெரியும் போது நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாப்ல. அப்படியே நாட்கள் போகுது. இப்போ சில வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஊரு பண்ணையாரு அடுத்து எலெக்ஷன் வரதுனால ஜாதி வெறி பிடிச்சவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறானா ஒருத்தவன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ ஜாதி வெறி பிடிச்சவர் கைய கால நொறுக்கி போட்டதுல அவரால் எந்திரிச்சு நடக்க முடியறது இல்ல, வீல் சேர்லயே உட்காந்துட்டாப்ல. அப்பையும் கஷ்டப்பட்டு உச்சா போறாரு பாருங்க. அந்த உச்சாவை ஒரு
பாத்திரத்துல புடிச்சு அதை கொண்டு போய் ஊரோட கீழ் பக்கத்துல இருக்கிற மக்கள் அவங்க குடிக்கிறது அந்த ஆத்து தண்ணியை தான். ஒரு ஏரி தண்ணி, கொஞ்சோண்டு ஏரி தண்ணி. அது அந்த தண்ணியில தான் அவர் உச்சாவை கலந்து விடுறாப்ல. இதுல அவருக்கு என்ன பெருமைன்னா, நான் அடிக்கிற உச்சாவை குடுந்து வளர்ற பயல்க அப்படின்னு பின்னாடி சொல்லி காட்டலாம். அதுக்காக இவ்வளவு கேவலமா, அதுவும் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிற இந்த நிலைமையில கூட ஜாதி வெறி அவரை இப்படி செய்ய வைக்குது. அதே சமயம் வேற ஒரு ஆளை அடிச்சே கொள்றான் பாருங்க ஒருத்தன் பக்கத்திலேயே. அவர் தான் அன்னைக்கு மொட்டையடிக்கப்பட்டவர். இந்த பக்கம் கீழூருக்காரங்களோ, நாம என்ன அவங்களுக்கு பாவம் பண்ணிட்டோம், இப்படி குடிக்கிற தண்ணியில போய் உச்சாவை கலந்து விடுறாங்களே பாவிங்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்க, இது பழைய காலத்து கதை, பரம்பரை பகை, சொன்னா புரியாது வாடி அப்படிங்கிறது ஒரு பாட்டிமா. கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஜாதி வெறி பிடிச்ச அந்த ஐயரோட பேர கலப்பு திருமணத்துல பிறந்தவன். மார்க்கெட்ல 2 பேரை போட்டு பொலன்னு பொலக்கிறான். நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான். அடிச்சு நொறுக்குறாப்ல. எவெல்லாம் அடிக்க வரானா எல்லாருக்கும் அடி விழுகுது. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோவோட முறப்பொண்ணுனா யாரு? அதே ஐயர் ஃபேமிலியில அண்ணங்கார ஒருத்தர் இருந்தாருல, பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாமான்னு கேட்டார்ல, அவரோட பொண்ணு. வளர்ந்து ஆளாகி டீச்சர் அம்மாவா இருக்கிறாங்க. இப்போ உரிமையா இங்க வந்து அத்தை கிட்ட உரிமையா பேசுவா செய்வா. எப்பவும் புள்ளை எனக்கு கட்டி வைப்பங்கிற ரேஞ்சுக்கு அழகா பேசுறா வைக்கிறா. மார்க்கெட்ல போட்டு அடின்னு 4 பேர் அடிச்சு வச்சிருக்கான். என்னன்னு உன் புள்ளை கிட்ட கேளுன்னு பேசிட்டு இருக்கா. போட்டும் கொடுத்துருவா. சரி அப்புறம் பாக்கலாம், நான் வரேன், எனக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் வீட்டுக்கு வந்தா, மார்க்கெட்ல என்னடா பிரச்சனை, யாரடா அடிச்சு அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள வந்து உன்கிட்ட வட்டி வச்சுட்டாளா அப்படின்னு கேட்கறா. இந்த அடிதடி எல்லாம் வேண்டாடா, சொன்னா கேளுடான்னு வழக்கமா அம்மா சொல்ற அதே அட்வைஸ் தான். அந்த பக்கம் வேற ஒருத்தருக்கு கால் வருது. அந்த ஊர் பெரியவர், நம்ம ஹீரோவோட சித்தப்பா முறவனும். அவருக்கு கால் பண்ணி, வரும்போது நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வா, பண்ணையாரு பாக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு பண்ணையாருக்கு அடுத்த கை எடுத்து சொல்றாப்ல. சரின்னு சித்தப்பாவும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசி பண்ணையார போய் பார்க்கலான்னு கேட்டுக்கிறாரு. அதுக்குள்ள முறப்பொண்ணு வந்து இங்க உரண்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம பையன் கண்டுக்கவே மாட்டான், ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருப்பான். வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மா நல்லா திட்டுறாங்க. அந்த பையன் கூட சவகாசமே வேணான்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்ட்டு. ஆனா ரொம்ப உரிமையா பேசுறா. படிக்க வச்சிருக்காங்க, 4 ஊரு உலகம் விவரம் எல்லாம் தெரியுங்கிறதுனால நல்லா உருத்தா பேசுது அந்த பொண்ணு. இப்போ பண்ணையார நமக்கு காட்டுறாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இந்த பண்ணையார் தான் அந்த ஜாதி வெறி பிடிச்சவன் உதவி கேட்டு வரும்போது அன்னைக்கு உதவி பண்ணாதவர். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ஹீரோ பண்ணையார பாக்குறதுக்காக வரார். அப்படி ஜாலியா வந்தவருடைய உட்காரலான்னு பார்த்தா ஒரு முறைக்கிறாரு பண்ணையார். ஏன்னா பண்ணையாருக்குமே ஜாதி வெறி உண்டு. ஏன் முன்னாடி கீழூருக்காரன் நீ உட்காருவியாங்கிறாப்ல பார்வை பாக்குறார். வாயில வார்த்தை வரல, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளு நிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. எலெக்ஷன் வருது, நான் உங்க ஜாதிக்கார இல்லங்கிறதுனால கடந்த 2 எலெக்ஷன் தான், கடந்த ஒரு 10 வருஷமா எனக்கு நீங்க ஓட்டே போடல. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் எம்எல்ஏவா இருந்தேன், அதுக்கு பிறகு தோத்து போயிட்டேன். இந்த தடவை என் கை உங்க ஜாதிக்காரனால அவனை நிப்பாட்டி இருக்கிறேன், அவனையாவது நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பேசுறாப்ல. அதே சமயம் இந்த 10 வருஷமா எம்எல்ஏவா வேற ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு இன்னொரு இடத்துல மசாஜ் நடந்துட்டு இருக்குது. அவருக்கு இந்த மேட்டரை கேள்விப்பட்டதும் அவர் மசாஜ் நிப்பாட்டுறாரு. என்ன உங்கால் தான் என் கை, என் மேனேஜர் எல்லாமே எனக்கு இவன் தான், இவனுக்கு ஓட்டு போடுங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாப்ல அப்படின்னு பேச, இங்க பாருங்க வேலி போட்டு அந்த ஆத்த யூஸ் பண்ண விடாம மேலூருக்காரங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலியை எடுங்க, ஆத்த நாங்களும் சமமா பங்கு போடுறதுக்கு அலோவ் பண்ணுங்க, அப்பதான் ஓட்டு, இல்லனா எங்க ஜாதிக்காரனா இருந்தாலும் நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு ரொம்ப கட்டன் தெளிவா நம்ம ஆளு சொல்லிடுறாப்ல. பண்ணையார் போன பிறகு கை உட்காந்து பேச்சுவார்த்தை நடந்தது. அப்பயும் நம்ம ஆளு கராரா சொல்லிட்டார். சரி ஏரியை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு அவரும் வாக்கு கொடுத்து கை கொடுக்குறாப்ல. இப்ப நமக்கு அடுத்து அந்த வேலியை காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த வேலியை முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்தவன் நம்ம ஹீரோ. இந்த படம் முழுக்க நிறைய பிளாஷ்பேக் சீன்ஸ் வரும். எங்கெல்லாம் பிளாஷ்பேக் சீன்ஸ் வருதோ அதையெல்லாம் மேஜரான இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்ல காட்டுவாங்க. கலரா காட்டுறதெல்லாம் நடப்பு சம்பவம்னு எடுத்துக்கலாம். எல்லா காட்சிகளும் இல்ல, பெரும்பான்மையான காட்சிகள்ல சொல்றேன். அப்புறம் நடப்பு எம்எல்ஏவா இருக்கிறாருல மசாஜ் பண்ணிட்டு இருந்த மொட்டை, அவரு ஜாதி வெறி பிடிச்சவரோட ஆதரவுனால தொடர்ந்து 10 வருஷமா அவர் தான் எம்எல்ஏவா இருக்கிறார் போல. அவர் இப்போ வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்கிட்டயே உங்க ஆதரவு தொடர்ந்து எனக்கு தான் இருக்கணும்னு கேட்டுக்கிறாப்ல. அடிக்கடி நம்ம ஹீரோவுக்கு இறந்து போன தன் மாமாவே வந்து அட்வைஸ் பண்ணாப்ல அவனுக்கு தோணும். இந்த மாமா எப்படி செத்து போனாரு வச்சாருங்கிறதெல்லாம் பின்னாடி வரும் பாப்போம். இப்போ பிளாஷ்பேக்ல மேலூர் கீழூர் இந்த 2 ஊருக்கு நடுவுல நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து எங்க ஆரம்பிச்சுங்கிற அந்த பிளாஷ்பேக்கு போறோம். மேலூர் கீழூர் இந்த 2க்கும் நடுவுல 2 ஊரையும் பிரிக்கிறது அந்த ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஆறு தான். கீழூருங்கிறது ரொம்ப காலமா இருக்குது, பல தலைமுறையா அங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனா அந்த மேலூருங்கிறது இப்பதான் புதுசா உருவானது. அந்த மேலூர் உருவான கதையை இப்ப நம்ம பார்ப்போம். அந்த ஜாதி வெறி பிடிச்சவரோட முன்னாள் தலைமுறை அந்த ஆத்துல மண்ணள்ளி பொழைக்கிறதுக்காக வராங்க. மண்ணள்ளி நல்லா வித்து காசு பாக்குறாங்க. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவே பாத்தீங்கன்னா அப்ப பண்ணையாரோட கையில தான் இருக்குது. பண்ணையாரு கிட்ட போய் எங்களுக்கு அந்த மேலூர் பகுதியில கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க அங்க செட்டில் ஆயிப்போம், மண்ணல்றது கொஞ்சம் வசதியா இருக்குங்கிறாப்ல கேட்டு நிலத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த நிலம் தான் பின்னாடி மேலூரா அப்படி ஃபார்ம் ஆகுது. ஆனா இந்த மேலூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி வெறி பிடிச்சவனுங்க. இப்ப இவங்க மண்ணை அள்ளி நிறைய சம்பாதிக்கணும். ஜாதி ஆட்களை கொண்டு வந்து செட்டில் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் மண்ணை அள்ளுறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும். அதுக்கு கீழூர் ஆட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கீழூருக்காரங்க கூலிக்கு மட்டும்தான் அங்க மண்ணை அள்ளுறது செய்யறதெல்லாம். அதெல்லாம் அங்க வயிற்று பொழப்புக்கே கரெக்டா இருக்கும். அதை தாண்டி அவங்க பணம்
சம்பாதிக்கிறதோ வீடு கட்டுறதோ ஒரு கார வீடு கட்டுறதோ இதெல்லாம் அவ்வளவு சாத்தியம் இல்ல. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு காலம் தான் கீழூருக்காரங்க இதை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. கீழூர் குரூப்ல இருந்து ஒருத்தர் எழுந்து வர்றார். நாங்களும் மண்ணல்லுவோன்னு வந்து நிக்கிறார். ஆத்தோட இந்த பக்கத்துல கீழூர் பக்கத்துல அவர் மண்ணல்ல ஆரம்பிக்கிறார். அவரும் காசு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆனா அவரு கீழூருக்கு அடிக்கடி ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. அதனால ஊர்க்காரங்க எல்லாம் அவரை கடவுளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மண்ணல்றதுல நாளாக 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 கீழூருக்காரங்களுக்கும் மேலூருக்காரங்களுக்கும் பிரச்சனையா வெடிக்குது. சின்ன சின்ன தகராறா இருந்தது கத்தி அருவா எடுக்கிற ரேஞ்சுக்கு அப்புறம் பின்னாடி பெருசாகுது. அப்புறம் யுத்தம் ஆகுது. அந்த ஏரி மண்ணுக்காக நடந்த அந்த யுத்தத்துல அந்த ஆத்து தண்ணியே ரத்த ஆறா ஓட ஆரம்பிச்சதான். ஆனா இந்த சண்டை மேலூருக்காரங்களுக்கு ஜாதி பெருமை, ஆனா கீழூருக்காரங்களுக்கோ அதுதான் வாழ்வாதாரம். இப்படியே சண்டை பெருகிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு மேலூருக்கார கேங்கு கீழூருக்கு உள்ள புகுந்து அங்க இருந்த குழந்தைகளையும் பெண்களையும் போட்டு தள்ளிடுச்சு. கொஞ்சமா மண்ணள்ளி கீழூருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தார்ல அவரோட பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க பாவம். அதுல அப்ப புள்ள இருந்தாப்ல. அந்த புள்ள யாரு? நம்ம ஹீரோவோட அப்பா. கலப்பு திருமணம் பண்ணார்ல அவரு தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து பதிலுக்கு பழி வாங்குறேன்னு மேலூர் பக்கம் போய் இவ்வளவு கொலைகளையும் அட்டூழிகளையும் பண்ணாங்கல்ல அந்த குடும்பத்து மேல கைய வச்சிடறாரு. இப்போ ஜாதி வெறி பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறார்ல, நாற்காலியில கை கால உடஞ்சு போய் கிடக்கிறார்ல, அவரோட அப்பன் தான் இந்த உத்தரவு போட்டது. அந்த ஆளோட தலைய வெட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஊர் மத்தியில தலைய தொங்க விடுறாங்க. ஊர்க்காரங்களை கொன்னதுக்கு பிளஸ் அந்த கொஞ்சோண்டு மண்ணல்லி ஊருக்கு நல்லது பண்ணார்ல அவரையுமே அவங்க கொண்டு போட்டிருப்பாங்க போல. அதுக்கு பழி வாங்குறதுக்குன்னு ரெண்டுக்கும் சேர்த்து பழி வாங்கி தலைய துண்டாக்கி போட்டாச்சு. இப்போ அப்பாவை இழந்ததுனால ஜாதி வெறி பிடிச்ச இன்னும் வெறியோட கீழூருக்காரங்க மேல பயங்கர வெறியோட இருக்கிறாரு அந்த ஜாதி வெறி பிடிச்சவர். இதுல கலப்பு திருமணம் பண்ணவரோட அப்பா அந்த கொஞ்சோண்டு மண்ணல்லி கீழூருக்கு நல்லது பண்ணவர். அவர் இறந்துட்டாருன்னு சும்மா ஒரு வரி செய்தி மட்டும்தான் வருது. அவர் நிஜத்துல எப்படி இறந்தார், அவரோட சாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப வரைக்குமே அது மர்மமா தான் இருக்குதான். இந்த பக்கம் பார்த்தா இப்ப நடப்புல ஐயர் பேத்தி ஏதோ எழுதிக்கிட்டே இருக்காங்க. காலகாலத்துல தூங்க வேணாமான்னு அம்மா சத்தம் போடுவாங்க. அப்படியே லைட்டா பேச ஆரம்பிச்சவங்க ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பெண்களுக்கு உரிமையே கொடுக்கப்படுவது இல்லையா. இந்த வீட்டுல எல்லாமே அந்த பெரியவரோட சட்டம் தான் போல. சத்தமா பேசினாலே சத்தம் போடக்கூடிய ஒரு ஆளா. அந்த ஆளு செத்தா தான் நிம்மதிங்கிற ரேஞ்சுக்கு ஓட்டிக்கிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் மெதுவா. அப்புறம் அந்த பொண்ணு வேலை பாக்குற அந்த ஸ்கூலுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கா. அங்க கூட வேலை பாக்குற ஒருத்தர் அவர் வாத்தியார் தான். ஆளு ஒரு மாதிரியான டைப். நம்ம ஹீரோயினியே குறுகுறுன்னு ஒரு மாதிரியா பாக்குறாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது கைய பிடிச்சிடுறாரு, இடுப்ப பிடிச்சிடுறாரு. நல்ல வேலை வேற ஒரு அம்மா குழந்தைய கூட்டு வந்ததுனால எதுவும் பண்ணாம அங்க இருந்து ஓடி போயிட்டார். ஆனா என்னதான் இந்த அம்மா அது இதுன்னு நிறைய பேசினாலும் இந்த மாதிரி விஷயம்னு வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா, ஒடிஞ்சு போயிட்டா, நொறுங்கி போயிட்டான்னு சொல்லலாம். இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாம தான் இருக்கிறா. ஆனா வேற ஒரு பொண்ணுக்கு இந்த மேட்ரு அங்க படிக்கிற ஸ்கூல் பொண்ணுங்க மூலமா தெரிய வருது. விஷுவல நமக்கு காட்ட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு யதார்த்தமா வந்த நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்துச்சாமே அப்படின்னு சொன்னதும் பயங்கர கோபத்தோட வர நம்ம ஹீரோ அதே ஸ்கூல்ல அங்க படிக்கிற அத்தனை பேருக்கும் மத்தியில அங்க வேலை பார்க்கிற அத்தனை வாத்தியார்களுக்கும் மத்தியில தப்பு பண்ண நினைச்சா அந்த ஆளை போட்டு பொலான்னு அடிச்சு பொழக்கிறான். இத்தனைக்கும் நம்ம ஹீரோயின் முன்னாடி தான் அதெல்லாம் நடக்குது. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒன்னு தாங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணவே அடி வாங்குறாங்கிறது, ரெண்டு அதுவும் தனக்கு விருப்பப்பட்டவனே அடிக்கிறாங்கிறது. அடிச்சு நோக்கி போட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி யோசிச்ச கையை வெட்டி போட்டுருவேன்னு மிரட்டிட்டு போறாப்ல, கத்து காட்டிட்டு போறாப்ல. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா இப்போ அந்த அடி வாங்கி கிடக்கிற அந்த ஜொல்லு வாத்தியாரு வேற யாரும் கிடையாது, நம்ம ஜாதி வெறி பிடிச்சவரோட மருமக. எரியிற நெருப்புல இது கொஞ்சம் எண்ணெயை ஊத்துறாப்ல தானே இருக்குது. ஜாதி வெறி பிடிச்சவரோட பொண்ணு. இது நம்ம வீட்டு தலையெழுத்தா? உங்க கைய கால அன்னைக்கு நொறுக்குனாங்க, உங்க அப்பா எங்க தாத்தாவோட தலைய வெட்டினாங்க, இப்போ என் புருஷனையும் அடிச்சு போட்டாங்க. இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லாம போச்சே அப்படின்னு இந்த அம்மாவுக்கும் ஜாதி வெறி ஏறி போய் கிடக்குது. பழி வாங்குற வெறி ஏறி போய் கிடக்குது போல. பயங்கரமா துள்ளுது, அழுகுது. எம்மா அழுகாதமா, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு அழுக வருதுன்னு சொன்னதும் நான் அழுகலப்பா, எப்பேற்பட்ட பரம்பரை, யாரோட பொண்ணு நானு, அதெல்லாம் நான் அழுக மாட்டேன் அப்படின்னு உடனே கண்ணீர் எல்லாம் தொடச்சுக்குது அந்த அம்மா. பழி வாங்கணும்னு ரொம்ப துடிப்பா இருக்குது. அப்புறம் தன்னோட தம்பியா அண்ணனான்னு தெரியல, ஜாதி வெறி பிடிச்சவரோட ஒரே பையன், அவனையும் கட்டி பிடிச்சு இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லையான்னு அழுதுதும் அவன் சும்மா இருப்பானா, நான் தட்டி கேட்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பக்கம் ஆத்த திறக்கிறேன்னு நம்ம ஹீரோ முயற்சி பண்றது அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல. அந்த ஆறே ரத்த வெறி பிடிச்ச ஆறு. அதை பத்தி யோசிக்கிற யாருமே உயிரோட இருக்கிறது இல்ல. தயவுசெய்து இந்த பேச்சை விடுன்னு அட்வைஸ் பண்ணா நம்ம பையன் கேட்க மாட்டேங்கிறான், அழுதா கூட கேட்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு ஊர்ல விசேஷம், திருவிழா நடக்குது. ஐயர் வீடு தான் அங்க கோயில்ல எல்லா வேலையும் செய்யறது. பொதுவா அந்த மாதிரி ஊர் திருவிழாக்கு வரும்போது ரெண்டு ஊருக்காரங்களும் ஆயுதத்தை எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது அவங்க ஒரு சம்பிரதாயம். அதனாலதான் அன்னைக்கு நம்ம ஹீரோவோட அப்பா கலப்பு திருமணம் பண்ணார்ல, அவர் கூட ஆயுதத்தை விட்டுட்டு கோயிலுக்குள்ள போனார். அதே மாதிரிதான் இப்பயும் நம்ம பையன் ஆயுதம் இல்லாம போறான். ஆனா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் கீழூருக்காரங்களா தான் இருக்கிறாங்க. மேலூர் குரூப் குறிப்பா அந்த பழி வாங்குற
பேங்கர்னு சொன்னால ஜாதி வெறி பிடிச்சவனோட பையன், அவன் தான் ஆட்களோட ஆயுதத்தோட உள்ள வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம பையில போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தாங்கிக்க முடியாம கதறா. அப்பா விட மாட்டேங்கிறாரு, கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். விட்டா அடி வாங்கி நம்ம பையன் சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறான். அந்த சமயம் விடுங்க விடுங்கன்னு கத்தும் போது ஹீரோயினோட அம்மா தான் புருஷனோட கையை அப்படி அமுக்கி பிடிச்சதும் புரிஞ்சுக்கிட்டு அவர் கையை விட்டுறாரு. உடனே இந்த பொண்ணு ஓடி போய் அருவாவை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வீசி எறியுது, காப்பாத்திக்கன்னு. அருவா கையில கிடைச்சதுல எல்லாரையும் வெட்டி தள்ள ஆரம்பிச்சிட்டாப்ல. மயக்கமாகக்கூடிய அந்த நிலைமையிலையும் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறார். ஆனாலும் ஜாதி வெறி பிடிச்சவரோட பையனை ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல எத்தி தள்ளனதுல குங்குமத்தெல்லாம் நல்லா நினைச்சு வச்சிருக்காங்க, தண்ணி 4 பக்கமும் வாய்க்கா மாதிரி போட்டு வரப்பு மாதிரி போட்டு அதுக்குள்ள பொத்துன்னு போய் விழுகிறான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சோன்னு நம்ம யோசிக்கிறோம். ஒருத்தன் எட்டி பாக்குறதுக்காக அந்த பக்கம் போவான், அவன் தொண்டையில ஓங்கி ஒரு சொருகு, அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. அந்த புள்ளியாண்டாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. பார்த்தா உள்ள இருந்து அப்படி செவப்பா நம்ம பைய மேல ஏறி வரான். வெட்ட வர்ற அந்த பையனோட கையில ஒரு வெட்டு, கழுத்துல ஒரு வெட்டு, அவ்வளவுதான். ஜாதி வெறி பிடிச்சவரோட பையனோட சோழி இங்க முடிஞ்சு போச்சு, வெட்டி தள்ளிட்டா, சாச்சு விட்டா. அடிக்கடி பிளாஷ்பேக்ல எங்க அப்பா உண்மையிலேயே கொன்னது யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறத காட்டுறாங்க. ஐயரு உச்சா போறதுக்கு அந்த பக்கம் ஒதுங்குனதான் நம்ம பார்த்தோம். கலப்பு திருமணம் பண்ண நம்ம ஹீரோவோட அப்பாவை நிஜத்துல கொன்னது யாருங்கிறது நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அந்த ஜாதி வெறி பிடிச்சவன் தான் இருக்கணுங்கிறது ஊர்ல போறனே, அதைத்தான் இப்பயும் நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை வேற போட்டு தள்ளதுல எப்படி ஊரோட விடுவாங்க, இல்ல எப்படி சும்மாவே வெளியில விடுவாங்க? குறைஞ்சபட்சம் மேலூருக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில போடுவாங்களா இல்லையா? ஜெயில போட்டாங்க போல. அதனால கீழூருக்காரங்க எல்லாம் மொத்தமா வந்து ஊர் சேர்மனை பார்த்து அவரை வெளியிடுங்க, இங்க ஊருக்கு பாதுகாப்பே அவன் தான் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சேர்மனும் போய் அடுத்து எம்எல்ஏவா போட்டி போட இருக்கிற அந்த கை கிட்ட பேசுறாங்க. அப்புறம் அந்த கை பண்ணையார்கிட்ட போய் பேசுறாப்ல. பண்ணையாரும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அவன் முக்கியம், 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் எம்எல்ஏவா இருந்தேன், அடுத்து ஃபுல்லா நான் தோக்க ஆரம்பிச்சிட்டேன், தோத்தவன் முன்னாடி கூட்டம் கூடாது, ஆனா அவன் முன்னாடி கூட்டம் கூடுது, அப்ப அவன் நம்ம பின்னாடி இருந்தாதான் பின்னாடி அந்த கூட்டம் இருக்கும். அந்த லாஜிக்ல அவரை வெளியில பெயில் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது, வெளியிலயும் வந்துடுறான். இந்த பக்கம் கேஸ ஸ்ட்ராங் பண்றதுக்காக நடந்தது எல்லாம் எப்போ கோயில்ல நம்ம ஹீரோவுக்கு ஆகவே ஆகாத ஒரு ஆள்னா யாரு? நம்ம ஐயர் தான். உங்க பேரன் தான் என் பிள்ளைய வெட்டின, நேர்ல பார்த்த சாட்சி நீங்க வந்து சாட்சி சொல்லணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். உடனே ஐயர் சரின்னு ஒத்துக்கிறாப்ல. ஆனா போகும்போது பயங்கர முறப்போட முறைச்சுக்கிட்டே போறது யார? ஐயரோட பேத்திய. ஏன்? அருவாவை தூக்கி போட்டால, அந்த அருவா வச்சு தானே வெட்டினா, அதனால ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே போறார். இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல்ல நடந்த மேட்டரை அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிச்சு. ஜாதி வெறி பிடிச்சவரோட பொண்ணு, நீ ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துருக்கிற, இடுப்புல கையை வச்சிருக்கிற, அதுக்கு தான் வந்து உன்னை அடிச்சிருக்கிறான், இந்த உண்மையை எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டே அப்படின்னு அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் அதை கேட்டுப்படுறாரு. தாம் பொண்ணை யாருக்கு வாக்கப்பட கொடுத்தமோ அவன் சரியில்லை. அதே மாதிரி இப்போ இவங்க குடும்பத்துல பழி வாங்குறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் யாரு? மிச்சம் இருக்கிறது யாரு? கை காலெல்லாம் நல்லா இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு மட்டும்தான். இவளை வச்சுதான் அடுத்து தாம் பழியை தீர்த்துக்கணும். அதுக்கு இவர் ஒரு ஐடியா பண்றார். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் உண்டு. அந்த பிளாஷ்பேக்ல நல்ல கை கால வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜாதி வெறி பிடிச்சவர் கலப்பு திருமணம் பண்ண நம்ம ஆள இவர் கொன்னுட்டாரு நினைச்சிட்டு பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோவோட மாமங்காரன் வருவான், வெட்டி சாய்ப்பான். அப்படி வெட்டி சாய்க்கும் போது காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த பொண்ணுதான் அவ. வெட்டி கொல்ல போகும்போது காலில் விழுந்து எங்க அப்பாவை கொன்றாதீங்க, எங்களை அனாதையாக்கி இருக்காதீங்கன்னு அவ கெஞ்சி இருப்பா. அப்படி கெஞ்சினதுனாலதான் இவர் அறகுறையா விட்டுட்டு போயிருப்பாப்ல. அப்படி கெஞ்சி விட்டு பழி வாங்குறதுக்கு ஒரு முறை முறைச்சிட்டு போறா பாத்தீங்களா, அவதான் அந்த பொண்ணு. இந்த பக்கம் பெரிய ஒரு பழசெல்லாம் நினைச்சு செம காண்டாகிட்டு இருக்கிற அந்த சமயமா பார்த்து ஒரு காலத்துல நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்தவர் இப்ப இந்த ஜாதி வெறி பிடிச்ச கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறாருல, ஒரு காலத்துல நம்ம பசங்களால மொட்டையடிக்கப்பட்டவர் அவர் வந்து நிக்கும் போது கோவம் வரும்போதெல்லாம் சட்டையை கழட்டுன்றாப்ல இல்ல, அந்த மாதிரி சட்டையை கழட்டி அம்மனமாக்கி பார்த்து அழகு பாக்குறாரு. அடிப்பாப்ல போல. அவரும் வேற வழி இல்லாம இந்த ஆளுகிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிட்டு திரியிறாரு பாவம். இவ்வளவும் ஏன் செய்யறாரு நினைக்கிறீங்க? ஏன்னா இவரு கீழூருக்காரங்க ஜாதியை சேர்ந்தவரா. கீழூருக்காரங்க ஜாதியில யார் அடிச்சாலும் அந்த ஜாதி வெறி பிடிச்சவருக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் இருக்கிற ஆட்களை அடிச்சு அந்த சுகம் கிடைக்குது போல. அதுக்காக இந்த மாதிரி ஏளனமா நடந்துக்கிறார். கட் பண்ணா இப்போ தான் பையனை கொன்னவனை பழி வாங்கணும்ன்றதுக்காக யாருமே யோசிக்காத, எந்த ஒரு தகப்பனும் யோசிக்காத ஒரு ப்ரொபோசலை எடுத்துட்டு வந்து நிக்கிறாப்ல. யாருகிட்ட? பண்ணையார்கிட்ட வந்து என் பையனை கொன்ன அந்த ஹீரோ சாகணும், கைமாறா எதையும் எதிர்பார்க்காம செய்யறவன் நீ இல்ல, எது பண்ணாலுமே கைமாறா தனக்கு என்ன லாபம்னு யோசிக்கிறவன் நீ, உனக்கு என் பொண்ணையே தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொண்ணை காட்டுறாரு. இது என்னடா இருக்கு, புது குழப்பமா இருக்குன்னு நமக்கு தோணுது. ஏன்னா மாப்பிள்ள பக்கத்துல இருக்கிறாப்ல, இனிமே என் பொண்ணு உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு தான் மருமகனை கூட்டிட்டு இவர் கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. அந்த மாவும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஜம்முன்னு போய் பண்ணையாரோட கார்ல உட்காந்துக்குச்சு. இந்த பக்கம் அதே ஜாதி வெறி பிடிச்சவரோட ஆதரவோட ஒரு எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவரும் மொட்டை மாடியில தான் பொண்ணையே இந்த மாதிரி கூட்டி கொடுக்குறாப்லன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக மட்டும் இருக்காது, பின்னாடி வேற ஒரு திட்டம் இருக்கணும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. பண்ணையாரோட பொண்டாட்டி பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து
மறந்து போயிடுச்சு. இப்போ இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு கிடைச்சதும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஹீரோ போய் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்குது. ஆனா இவனோ உங்க வீட்டுல யார காட்டுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க பேசி திரியிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு குரூப்ப பண்ணையாரோ இல்ல ஜாதி வெறி பிடிச்சவங்களோ இறக்கி விட்டுருக்காங்க போல, யாருன்னு தெரியல. எல்லாரையும் போட்டு இவன் பொலன்னு பொலக்கிறான். அம்மா கிட்ட இந்த மீன் வியாபாரத்தெல்லாம் விட்டுவிட்டு விவசாயம் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நீ எது பண்ணாலும் எனக்கு சந்தோஷம், அடிதடியை விட்டுவிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் கூட நிப்பேன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அந்த பக்கம் பார்த்தா பண்ணையார் கூட குடும்பம் நடத்தி இப்போ தான் பிரெக்னண்டா இருக்கிற அந்த உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அவங்க. யாரு? ஜாதி வெறி பிடிச்சவரோட பொண்ணு. சந்தோஷமான அந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர் சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறா. பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது உதவி பண்ண முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க? இப்ப கோவப்படுறா அதுக்காக. அதோட மட்டும் நிக்கல, அடுத்த எம்எல்ஏ சீட்டுக்காக ஒருத்தர் இருக்கிறார்ல கையை, அந்த கையை வெளியில போக சொல்லிவிட்டு நான் பிரெக்னண்டா தான் இருக்கிறேன், ஆனா எங்க அப்பா நீங்க உதவி செய்யல இல்ல, அதை மனசுல வச்சுக்கிட்டு வயித்துல வளர இந்த புள்ளைய நான் ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறேன். அதுக்கு ஒருபடி மேல போய் நாளை பின்ன நீங்க சோறு சாப்பிடும்போது அதுல ஏன் நான் விஷத்தை வைக்க கூடாது அப்படின்னு இன்னும் ஏத்தி விடுறா. இவர் ஆடி போய் மூச்சுட முடியாம வெளியில வந்து நிக்கிறார். கட் பண்ணா இப்போ கோயில சாமி கூப்பிட்டு தான் அப்பாவை பாக்குறதுக்காக அந்த பொண்ணு வருது. ஊர்ல எல்லாரும் தான் பொண்ணையே கூட்டி கொடுத்துட்டதா சொல்லி என்ன தப்பா பேசுறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல தலன்னு வந்து நடக்கிறது எப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்கிறாங்க அவங்க. இறந்து போன என் தம்பி உங்க பையன் என் வயித்துல மறுபடியும் பிறக்க போறான் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஒருத்தரையும் விடக்கூடாது, இனிமே பிறக்க போற அந்த பையனை வச்சு அந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு இப்பயே யோசிச்சுட்டு இருக்குது. அப்ப எவ்வளவு வெறியோட பையனை வளர்க்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த அம்மா. இப்பயும் உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு வேற சப்போர்ட்டுக்கு பேசுது. கட் பண்ணா இப்போ பண்ணையார கட்டிக்கிட்டு பண்ணையாரோட சொத்துக்கு சொந்தமாகி பண்ணையாரோட அதிகாரத்துக்கும் சொந்தமாகி பண்ணையார் அம்மாவா மாறின இந்த அம்மா அடுத்து பண்ணையாரையே ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு இவங்க ஆயுதமா பயன்படுத்துறது அடுத்த எம்எல்ஏ சீட்டு தரதா சொன்னா அதே கையை கீழூருக்காரங்களோட ஜாதியை சேர்ந்தவனை தான் பயன்படுத்துது. அந்த ஆளு பண்ணையாரையே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டார். கொல்றது அவர்களோட நோக்கம் மாதிரி தெரியல, ஏன்னா அருவா எடுத்து அடிக்கல, சுத்தியில வச்சு அடிக்கிறார். எப்படி இந்த அம்மாவோட அப்பா அன்னைக்கு உதவிக்கு ஆள் இல்லாம கை கால நொறுக்கி போட்டு நாற்காலியில உட்கார வச்சாங்களோ அந்த மாதிரி நடைபெணமாக்கணுங்கிறது அவங்களோட திட்டமாக இருக்கலாம். அடிச்சு நொறுக்கி நடபணமா போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா செத்தாப்புல காட்டல, பட் ரத்தம் தெறிக்க அடிச்சிருக்காங்கிறது தெரியுது. அடுத்து பார்த்தா கீழூருக்குள்ள அவங்க நுழைய போறதா செய்தி வந்திருக்குன்னு ஒருத்தர் வருத்தப்பட்டு சொல்றாரு. என்ன மீறி தான் மக்களை தொடணுங்கிறாரு அவரு நம்ம ஹீரோ. பண்ணையாரம்மாவை ஆறனதுனால பணபலம் அதிகார பலம் எல்லாமே கூடி போயிடுச்சு. அதை பயன்படுத்தி இப்ப ரொம்ப தைரியமா பழி வாங்குறதுக்காக ஆட்களை இறக்கி விட்டுருக்காங்க. ஹீரோவை தூக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வண்டி வருது. ஆனா ஹீரோ கிடைக்கல, ஹீரோவோட அம்மா கிடைக்கிறாங்க. மாட்டினியா அப்படின்னு அன்னைக்கு மொட்டை போடப்பட்டான்ல அந்த ஆளு இந்த அம்மாவை இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போய் உயிரோட பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறாங்க. இப்படி ஆத்துக்கு அந்த பக்கத்துல வச்சு கொலை பண்றத ஆத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து இவர் ரசிக்கிறார். ஜாதி வெறி பிடிச்சவர் ரசிக்கிறார். இப்படி கோரமா தான் பொண்ணு செத்து போயிட்டாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டு முறைப்படி சம்பிரதாயப்படி நம்ம வீட்டு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு அனுப்பணும்னு பையன் சொல்றதையும் மீறி கையோட சூடா போய் தலை முழுகிறாரு ஐயர். வீட்டுல ஐயரோட பேத்தி அழுன்னு அழுகுது. இப்படி கல் நெஞ்சக்கார தாத்தாவா இருக்கிறாருன்னு அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அழுகுறாப்ல. அம்மாவுக்கு இந்த மாதிரி கோர சாவாயி போச்சேன்னு கூட இந்த பொண்ணு போய் தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் தாத்தா இந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து வீட்டுல வீசுறாரு. இந்த பொண்ணு ஒருபடி மேல போய் இப்ப தாத்தாவையே திட்ட ஆரம்பிச்சிட்டா. பாரம்பரியம் கலாச்சாரம் அது இதுன்னு இங்க இருக்கிற பொண்ணுங்களை மட்டம் தட்டுறது, அடுப்படிகளுக்குள்ள மட்டு வச்சுக்கிறது, தீட்டு பற்ற கூடாதுன்னு மாசத்துக்கு சில நாட்கள் எங்களை தள்ளி வைக்கிறது, சாமி ரூமுக்குள்ள விடமாட்டேங்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி பெத்த பொண்ணு அங்க கோரமா செத்து போயிருக்கிறா. அசால்ட்டா தலைமுழுகினது. நீ எல்லாம் ஒரு அப்பனா, உனக்கெல்லாம் எதுக்கு குடும்பம், உன் கௌரவத்தையும் ஜாதியையும் வச்சுக்கிட்டே தொங்கு அப்படின்னு இவ திட்டிக்கிட்டு இருப்பா. காண்டான பெரியவர் டப்புன்னு பேத்திய உள்ள இழுத்துட்டு போய் கதவை சாத்திடுறாரு. இந்த பக்கம் பெத்த மனசு பதறி பதறி அழுகுது. புள்ளைய ஏதாவது பண்ணிட போறாரு, காப்பாத்துங்கன்னு. அப்பா இங்க கையாலாகாதத்தனமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். திடுதுப்புன்னு உள்ள பார்த்தா அந்த பொண்ணு பயங்கர ரத்த வெள்ளத்துக்கு நடுவுல கிடக்குறா. போட்டு அடிச்சிருப்பார் போல. ஆனா இவ்வளவு ரத்தம் சாத்தியம் இல்ல. என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அப்பதான் பீரியட்ஸ் வந்திருக்குது போல. வயித்துல அடிச்சு எத்துன அந்த எத்துல அவளுக்கு சம்பவ இடத்துல பீரியட்ஸ் வந்திருக்குது. அங்க கூட உங்க ஆச்சாரம் அபச்சாரம் எல்லாமே இந்த இடத்துல செத்து போச்சு. தீட்டுன்னு எங்களை வீசுவீங்களே, இப்ப அந்த தீட்டு உங்க பூஜை அறைக்கு வரைக்கும் வந்துருச்சு, இனி உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்க அப்படியே ஒடிஞ்சு போயிடுறாரு ஐயர். அம்மா தான் பொண்ணை இந்த நிலைமையில பார்த்து கதறி அழுகுறாங்க. இந்த பக்கம் தான் அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்களை பழிவாங்கணும்னு அருவாவை எடுத்துட்டு நம்ம பைய கிளம்பிட்டா. வந்து கூட்டு போனாங்க இல்ல அம்மாவை, எல்லாரையும் பார்த்து வெட்டி சாச்சிட்டா. மிச்சம் இருக்கிறது அந்த மொட்டை போடப்பட்டார்ல அந்த ஆளுதான். அவரும் எங்க இருக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இடத்துக்கு வந்து அவர் கூடயும் சண்டை மல்லுக்கட்டு பயங்கரமான சண்டை நடக்குது. மாத்தி அடிச்சுக்கிறாங்க. வேட்டி கைலி அவுறது கூட தெரியாம அவ்வளவு பெரிய சண்டை. சண்டையோட முடிவுல அந்த ஆளை காலில் நல்லா லாக் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே கிடந்த ஒரு விறகு கட்டை எடுத்து நெஞ்சிலேயே சதக்குன்னு குத்தி கிழிச்சிடுறான். அந்த ஆளோட சோலி முடிஞ்சு போச்சு. கட் பண்ணா இப்ப நடப்பு எம்எல்ஏ இருக்கிறார்ல, அவர் ஏதோ கூட்டம் போடணும்னு வந்து கேட்கும்போது ஊர்க்காரங்க யாரும் ஒத்துழைக்கலையா. பண்ணையார அந்த எம்எல்ஏ சீட்டு கேட்டவர் கை அடிச்சார்ல,
அந்த அடியில பண்ணையார் செத்தே போயிட்டாரா. அடிச்சு கொன்னது யாரு? சீட்டு கேட்ட அந்த கை. ஆனா அந்த கைக்கு பதிலா வேற ஒரு ஆளை சரணடைய வச்சிட்டாங்களா. அப்போ அடிச்சு கொன்ன அந்த கைக்கு தான் சீட்டான்னு கேட்டா சீட்டு அவருக்கும் கிடையாதான். அப்போ இங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாரே மொட்டை, ஜாதி வெறி பிடிச்சவரோட சப்போர்ட்ல இருக்கிறார்ல, இவருக்கு சீட்டுன்னு கேட்டா இவருக்கு சீட்டு கிடையாதுன்னு ஜாதி வெறி பிடிச்சவர். அப்ப யாருக்கு தாப்பா சீட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம பண்ணையார் அம்மாவுக்கு தான் சீட்டு. ஜாதி வெறி பிடிச்சவரோட பொண்ணுக்கு தான் சீட்டு. அவங்க தான் இப்போ சீட்ல நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏவும் ஆயிட்டாங்க போல தெரியுது. இவ்வளவு கூத்து இந்த பக்கம் நடக்குது. இந்த பக்கம் பார்த்தா தான் பொண்ணை இவ்வளவு கேவலப்படுத்தினார்ல மாமனாரு ஐயரு, அவரை சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க போல மருமக. சாப்பாட்டுல விஷத்தை வச்சிட்டாங்க. அது தெரியாம அவர் சாப்பிட்டுட்டு பெட்ரூம் பக்கம் போனதும் கதவை சாத்தி விட்டாரு புள்ள. உங்களுக்கு நல்ல புள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக என் புள்ள என்ன இதுவரை அப்பான்னு கூப்பிட்டதே இல்ல. அந்த லெவலுக்கு மோசமான ஒரு அப்பாவா நான் நடந்துட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கே இவ்வளவு ஒரு கேவலம் ஆயிப்போச்சு. இதுக்கு பிறகு நீங்க ஏன் உயிரோட இருக்கணும்? பேசாம செத்துருங்கோ, உள்ளேயே செத்துருங்கன்னு கதவை சாத்திட்டாப்ல. எஸ், கௌரவம் தான் முக்கியம், ஜாதி தான் முக்கியம் நினைச்சவரு ரொம்ப கோரமான அந்த சாவு அவருக்காக அங்க காத்து கிடக்குது. அதுவும் யார் கையால? மருமக கையால, மகன் கையால சாவு. ஆயிர சோழி முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் எம்எல்ஏ ஆன பிறகு பண்ணையாரமாவும் ஜாதி வெறி பிடிச்சவரும் அந்த கைங்கிறவனும் எல்லாரும் சேர்ந்து பேசி அந்த காலனியே இருக்கக்கூடாது, கீழூருங்கிற ஊரே இருக்கக்கூடாதுன்னு மொத்தமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க போல. யாரோ ஒருத்தர் வந்து கதறி நம்ம ஹீரோட்ட சொன்னதும் ஹீரோவும் வேகமா கிளம்பி வர்றாரு. பார்த்தா கீழூருக்குள்ள ஆம்பளைங்க இல்லாத சமயம் உள்ள புகுந்து வீட்டை அடிச்சு நொறுக்கி இருந்த அரிசி எல்லாம் கொட்டி கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க போல. அதுல ஒரு அம்மா சேத்துக்குள்ள விழுந்த அந்த அரிசியை கூட எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது. இவனை பார்த்ததை ஓடி வந்து கட்டிப்பிடிக்க இவருக்கு இன்னும் பயங்கர கோவம். எவன்லாம் ஊருக்குள்ள வந்து அடிச்சாங்களோ அந்த மேலூருக்குள்ளேயே புகுந்து மேலூருக்காரங்கள அவங்க ஊர்ல அவங்க தெருவுக்குள்ளேயே ஓட ஓட அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். எல்லாரையும் துரத்தி அடிக்கிறான். ஒருத்தர் தப்பிச்சு ஓட பார்க்க கட்டையை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிச்சு காட்டுக்குள்ள தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவோட மாமாவை யாரு கொன்னா, எப்படி செத்தாப்லங்கிற அந்த கதைக்கு போறோம். கொல்ல ஒரு ஆட்களை சூப்பரா அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. நேருக்கு நேரம் அடிக்க வரவங்கள அடிச்சு தள்ளலாம். ஆனா கோல மாதிரி லாரி கடியில போந்து காலை வெட்டுறவங்கள என்னத்த சொல்றது. இன்னொருத்தன் வயித்துல குத்திட்டான். அப்பையும் அவர் போராடுவார் மாமா. இவ்வளவு கூத்தெல்லாம் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடி தான் நடக்குது. அதை பார்த்துட்டு மாமா அப்படின்னு வேகமா ஓடியாருவான். அப்ப பின்னாடி இருந்து எவனோ குத்திட்டாங்க. குத்துறது யாருன்னு திரும்பி பார்த்தா மொட்டை அடிக்கப்பட்டார்ல அந்த ஆளுதான் மாமாவையும் குத்தி கொண்டு இருக்கிறாரு. அதுவும் பின்னாடி இருந்து நம்ம பைய தட்டி கேட்க போக கட்டையால் அடிச்சு நம்ம பையிலையும் அங்க படுக்க போட்டாங்க. இப்ப அம்மாவோட அஸ்திய அதே இடத்துலதான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கும் போல. அந்த இடத்த கடந்து போகும்போது தான் எப்படியெல்லாம் உசுருக்கு போராடிட்டீங்க கடந்தோம், எப்படி மாமனை கொன்னாங்க, எப்படி அம்மாவை கொண்டாங்க, எப்படி இப்ப அந்த அதே ஆத்துல இவங்க அந்த அஸ்தியை கரைக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அஸ்தியை கரைச்சு திரும்பி பார்த்தா மேலூருக்காரங்க பல பேரு மண்ணுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஊரும் கொலவெறியோட கொல்றதுக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம பெரியவரும் நாற்காலியோட வந்திருக்கிறாப்ல. ஹீரோ இந்த தடவை இறக்கம் காட்டுறதுக்கு தயாராக இல்ல. அருவா எடுத்துட்டு வந்து எவ்வளவு பேர் விரட்டி வந்தாலும் வெட்ட வந்தாலும் அருவா எடுத்துட்டு வந்தாலும் நூத்துக்கணக்கில் வந்தாலும் எல்லா பேரையும் பதிலுக்கு அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வயல உயிரோட விடல. வர்றவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஈசல் மாதிரி முது ஆட்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்மாலும் முடிஞ்ச அளவு எல்லாரையும் வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கிறான். ஐயனாரே களத்துல இறங்கி வெட்டி சாக்கிறாப்ல வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கிறான். கடைசியா ஓடி அந்த குரூப் இவன் பாக்குற அந்த பார்வைக்கே பயந்து ஓடி போயிடுச்சு. ஏற்கனவே முந்தி வந்த குரூப் மட்டும் நம்ம பயக்கிட்ட வெட்டு வாங்கி செத்துக்கிட்டு இருக்காங்க. அறுபட்டு அந்த ரத்தம் எல்லாம் பெரியவர் மேல தெரிக்க எல்லாம் செத்து வீழ்ந்தானு. கடைசியில மிச்சம் இருக்கிறது அந்த ஜாதி வெறி பிடிச்சவர் மட்டும்தான். அவர் கையில துப்பாக்கியோட உட்காந்துட்டு இருக்கிறார். குறி பாக்குறாராம் நம்ம ஹீரோவை. ஆனா துப்பாக்கி எவ்வளவு கனமா இருக்கும். கை கால்ல உடைக்கப்பட்டு நாற்காலியில உட்காந்துட்டு இருக்கிறவரால அந்த வெயிட்ட கூட கையில சேர்ந்தாப்புல தூக்கி பிடிக்க முடியல. துப்பாக்கி கீழே விழுந்துருச்சு. கடைசியா உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்க அப்பாவை ஏன் கொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கு அவர்கிட்ட இருந்து வந்த பதில் உங்க அப்பனை நான் கொல்லல அப்படிங்கிறது தான். அடுத்து என்னாச்சு ஏதாச்சும் நமக்கு காட்டல, நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு போடுறாங்க. அவர் உட்காந்துட்டு இருந்த அந்த நாற்காலியில இப்ப உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட சித்தப்பா, நல்ல மனுஷன். அவர் உட்காந்துட்டு இருக்கிறார். அதே ஆத்துல மண் அள்ளிக்கிட்டு இருக்கிறது அதே சித்தப்பா தான், நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான். அப்ப என்ன அர்த்தம்? ஜாதி வெறி பிரிச்சரோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதெல்லாம் சரிப்பா. அன்னைக்கு கோயில்ல வச்சு நம்ம ஹீரோவோட அப்பாவை கொன்னது யாரு? அந்த பிளாஷ்பேக்கை இப்ப நமக்கு காட்டுறாங்க. வர்றாரு, சாயிராரு, ஏதோ பாடி ஷேக் ஆகிறத கையை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. யாரோ கொல்றாங்க, கொல்றவங்களோட முகத்தை காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா காட்டாம டு பி கண்டினியூட் அடுத்த பாகத்துல சொல்றோம்னு முடிச்சு விட்டாங்க. அடப்பாமே, எப்படி இருந்துச்சு படம்? வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இந்த படத்தோட பேரு பெப்பே. கன்னட மொழியில ரிலீஸ் ஆன இப்ப 2024லயோ இல்ல 25லயோ வந்த படம்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாவது அப்டேட்ஸ் அதுல கொடுப்போம். தேங்க்யூ.